அவன் வேலையை முடிச்சுட்டு அசோசிக்கு உன்னை கலட்டி விட்டுருவேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, நானும் உன்னை இங்கேருந்து தொண்டி கூட்டி போய் அப்படியே டக்காஸ் கடையில் அல்வா வாங்கி. ஏன் அந்த கடையில் போய் அல்வா வாங்குறீங்க? வேற கடை இல்லையா? அல்வா இங்கே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உனக்கு தெரியும். சரி, நீ அந்த ஊருக்காரி. இவருக்கு எங்க ஜாயின் ஆன? அவருக்கு 2 டைம் கூட்டி. அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? 2 டைம் கூட்டி போயிருக்கேன். எதுக்குடா அவரை கூட்டிட்டு போன? அல்வா வாங்கி. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன எந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அல்வாவே வாங்கி கொடுக்குறீங்க? ஏன் ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? முறுக்கு அதிரசம்னா கடுக்கு புடுக்குன்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் லபக்கணும் போயிரும். ஆமா, அல்வாலாம் லபக்குன்னு. சீ, 2 பேரும் ரொம்ப பேட் பாய். எங்க அண்ணன் தான் பெரிய மாமன் தானே. தெரியுது பாக்கும்போது. அல்வா வாங்கி அல்வா வாங்கி அப்படியே மல்லிகைப்பூ வாங்கி. மல்லிகைப்பூ எவ்வளவு வாங்கி கொடுப்பீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ. எதுல அப்படியே வாங்கி இங்க இருந்து அப்படியே கார்ல போய் தனியத்தூர்ல இறங்கி நம்ம வீட்டுக்கு போய் 2 பாய் விரிச்சு. ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வராங்களா? நான் ஆளு கொஞ்சம் பெரிய உருவம்ல. அதுக்கு எதுக்கு 2 பாய்? 2 பாய் விரிச்சு 3 தலாணி வச்சு. பக்கத்து வீட்டுல இருந்து யாரும் படுக்க வராங்களா? எக்ஸசைஸ் அங்க செய்யணும். யார் செய்யணும்? தொப்பை குறையிறதுக்கு யார் செய்யணும்? ஆங்கர் நான் போடணும். நீ செய்ய, நான் என்ன பண்ணணும்? நீ வேடிக்கை பார்த்து கம்பெனி கொடுக்கணும். நீ எக்ஸசைஸ் பண்றதுக்கு நான் எது கம்பெனி கொடுக்கணும்? இந்த எப்படா புழைக்க போற இந்த காலத்துல ஒரு மஜ்ரும் தெரியாம இருக்கா? ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. அப்புறம் ஆகண்டக்கார நீங்களே கேளுங்களே. 3 தலவாணி வச்சு அப்படியே ஒண்ணு படுக்க சொல்லி அவன் போய் ஜங்க படத்துக்கு ரெடியா இருப்பீங்களா? அப்படியே நான் கதவை சாத்திட்டு வெளியே வந்து படுத்துறேன். ஏங்க எதுக்கு சனியில புடிச்சு இழுக்கணும்னு? சனிய மாதிரி போட்டேன்னு வச்சுக்க. நான் செம்ம சனி மாதிரி புடிச்சா விட மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. என் மாப்பிள்ள சொல்றது உண்மைதான். தலவாணி வச்சு பாய விரிச்சு ரெடியா நீங்க இருப்பீங்களா? அந்த நேரத்துல டவக்குன்னு பாலச்சந்திரன் அம்மா அவனை போன் பண்ணி நாடகத்துக்கு வர சொல்லிடுவாரா? நீங்க போந்துக்கிட்டு போயிருவீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் அந்த நேரம் வந்து கதவு எல்லாத்தையும் உடைச்சிருவேன். நான் என்ன பண்ணணும்? உடைச்சிருவோம். மண்டையை பொழுது அவன் மண்டையை பொழுதுருவேன். எதுக்கே ஏன் மண்டையை பொளக்குற? மண்டையில அவர் தானே. என்ன தாண்டா மண்டையை பொளப்பா? நானா வர சொன்னேன். உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க. என் காதல் எப்படி காதலிமா? எடுத்து ஓதுங்க பார்க்கலாம். பூச்சி கடிக்குதா? என்ன பாட்டு பாருன்னு தெரியல. காதல் நீ அன்ன கொடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க நீ இருந்த. அந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த. என்னத்தை நான் சொல்ல, கண்ணால நீ கொல்ல. வெண்ணாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்க்க. உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே, என்ன போல இஷ்டசாலி யாரும் இல்ல ஊருக்குள்ள. கொழுப்பு அவசியம் ஏறும்டா உனக்கு. அன்ன கொடி உன்னை தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க இருந்த. அந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த. என்னத்தை நான் சொல்ல, கண்ணால நீ கொல்ல. வெள்ளாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்க்க. உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே, என்ன போல இசைசாலி யாரும் இல்ல ஊருக்குள்ள. அன்ன கொடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க இருந்த. இந்த மந்தார செடி பூ போல் பூத்திருந்த. தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன். பின்னீட புடிச்சு வந்து விளக்காய் ஏத்தி வைப்பேன். ஆகாச மேகத்தனா பாயா விரிச்சு வைப்பேன். புங்கலிய நீயும் தூங்க பூங்காத்த வர வளப்பேன். உன்னோட உறக்கத்தில் கனவாக நான் வருவேன். கன்னத்தில முச்சந்தன் காதோர பேசிடுவேன். என்ன நவ சொல்ல நினைச்சே தந்தனத்தை பட்டு படிச்சேன். கட்டி புடிச்சு உன்னை கொஞ்சம் எண்ணி நான் எதி பார்க்கிறே. ஒரு தாலி வர வாங்கி நான் காத்திருக்கிறேன். அன்ன கொடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்க இருந்த. அந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த. என்னத்தை நான்
கண்ணால நீ கொல்ல வெண்ணாத்து கரையோரம் அண்ணாந்து நாம் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல ஐசாலி யாரும் இல்ல ஊருக்குள்ள அன்ன கொடி உன்னை தேடி ஆத்து பக்கம் நான் வந்து பார்த்த போது அங்க இருந்த அந்த மந்தாரத்தடி பூவோ பூத்திருந்த ராஜா பொண்ணு அடிமாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ குளுங்க குளுங்க ஆடடியம்மா ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. அப்படியா சொல்லவா? உங்க காதை சொல்லுங்க. என்ன ஏதோ ஒரு யோசனை இருக்கீங்களே? யோசனை இல்லை, போய் என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு பல சிந்தனையில் இருக்கு. அப்படி தெரியலையே. அப்படி தெரியலையே. அப்ப என்னை சந்தேகப்படுறீங்களா? ஐயோ உன்னே ஏன் சந்தேகம் பண்ணி நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னத்தையா பாத்துக்கிட்டு எங்க இருக்க? போறேன் ஏது செய்யறேன். ஏங்க நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேங்க. இப்படி சொல்ற பொம்பளை நம்பாதையா தெருவில் விட்டுருவா. முகரே வரும் முகரே. உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படின்னா எப்படி காதல்? காதல் வைபோகமே காணோன் நாளினே காலில் ஒரு குலம் கோடி கிளிகள் ஆனந்தம் பாடுதே காதல் 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 வைபோகமே காணோன் நாளினே காலில் ஒரு குலமா ஜோடி கிளிகள் கோடி கிளிகள் ஆனந்தம் பாடுதே காதல் காதல் கோடை காலத்து பெண்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாழை காலத்து இங்க வா அந்த மைக்கு வா. என் காதல் என்ன சொன்னியோ அதை சொல்லு. நாளைக்கு போய் வீட்டுல என்னென்ன செய்வீங்க? புடுங்குவேன். காதல் வைபோ கோடை காலத்து பெண்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாழை போன படிக்கிறது பூவே வேணி அமைத்து பூவே உன்னை அழைத்தார் கதகதப்பு துடி துடிப்பு கல்யாண பரபரப்பு காதல் 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 வைபோகமே காணோன் நாளிலே எண்ணம் என்னென்று வண்ணம் இளமை பொன்னென்று மீண்டும் எங்கோ ஆனந்த ராகம் அனுமோகம் யோகம் எங்கம்மா அவன்? என்னங்க என்னம்மா நீங்க இந்த நேரத்துல ஒரு போட்டோ எடுக்கறாரு ஏய்யா, நீ போட்டா எடுக்கிற லூச்சு சிரிக்கி. அவனுக்கு 12 மணி ஆச்சுன்னா கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா லைட் அடிச்சு பாக்குறேன் எதுவும் தெரியுதா இல்லையான்னு. என்னைய முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு அது முத்தம் தான் கொடுக்கல, வேற ஒரு மசிலும் பண்ண முடியாது. எண்ணம் என்னென்று வண்ணம் இளமை பொன்னென்று மீண்டும் எங்கோ ஆனந்த ராகம் அனுமோகம் யோகம் வாழ்நாளும் தன் மடியில் வாழ்நாளும் தன் அருகில் அனுபவிப்பேன் தொடர்பிருப்பேன் ஏழேழு ஜென்மம் எடுப்பேன் காதல் 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 வைபோகமே காணோன் நாளிலே வானில் ஒரு குலமா
சாப்பாடை கேட்டு வந்து இதுக்கு தான் அவங்க சொன்னேன். ஓகே சொன்னாங்கன்னா திருப்பி உங்களை தேடி வரேன். இல்லைன்னா போயிட்டு வரவா? பாய். இதுக்கு தான் சொன்னேன் தம்பி. போங்க போ.